ஹாய், இன்னைக்கு சுட் ஹாவ், வுட் ஹாவ், குட் ஹாவ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சுட் ஹாவ் அப்படின்னா செய்திருக்க வேண்டும். ஒரு செயல் கண்டிப்பாக செஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோமா? சுட் ஹாவ் அப்படின்னா செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு மீனிங். ஓகேவா? நான் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடங்கள்ல சுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். நான் அவனுக்கு நினைவூட்டியிருக்க வேண்டும். நான் அவனுக்கு நினைவூட்டி இருக்க வேண்டும். ஒரு செயலை அவன் மறந்திருப்பான், அதை நீங்க இப்ப நினைச்சிருப்பீங்க, நான் அவனுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஒரு செயலை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். நான் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஹாவ் யூஸ் பண்ணும் போது வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். ஓகேவா? நான் அவனுக்கு நினைவூட்டி இருக்க வேண்டும். நினைவூற்றுறது அப்படின்னா ரிமைண்ட். ஸோ இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா ரிமைண்டட். அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹிம். நான் அவனுக்கு நினைவூட்டி இருக்க வேண்டும் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் ரிமைண்டட் ஹிம். எப்பவுமே நான் வச்சுக்கிறங்க, செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். அதோட வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். ரெண்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் அதை செய்திருக்க வேண்டும். நாம் அப்படின்னா வி, சப்ஜெக்ட் போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே ஷுட் ஹாவ். ஷுட் ஹாவ்க்கு அப்புறம் எப்பவுமே வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க வந்து நாம் அதை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கா. செய்திருக்கிறது தான் இங்க வந்து என்னது வேர்ப். செய்யறது அப்படின்னா என்ன? டு. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? டன். அதை அப்படி சொல்லும் போது இட். நாம் அதை செய்திருக்க வேண்டும். we should have done it. அந்த தேர்வுக்கு நான் கடினமா படித்திருக்க வேண்டும். நீங்க நல்லா எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஓரளவு எழுதியிருக்கும் போது நீங்க ஃபெயிலா இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் கடினமா படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க என்ன சொல்லலாம்? ஐ ஷுட் ஹாவ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? இதுல வேர்ப் வந்து படிக்கிறது, ஸோ ஸ்டடி. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டடீடு. ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீட். கடினமான்னு சொல்லும் போது ஹார்டர். அந்த தேர்வுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபார் தட் எக்ஸாம். ஃபோர்த் ஒன், அவள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் காலை உணவை சாப்பிட்டிருக்க வேண்டும். இப்போ அவள் போயிட்டா, வீட்டை விட்டு வெளியில போகும்போது மயங்கி விழுந்துட்டா. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவ காலையில வீட்டை விட்டு போயிருக்கும் போது சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, சாப்பிட்டு இருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஷுட் ஹாவ். புரிஞ்சதா? அவள் அப்படின்னா ஷீ ஷுட் ஹாவ். வேர்ப் என்ன இங்க? சாப்பிடுறது. சாப்பிடுறது அதோட ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஈட்டன். பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு. எதை? காலை உணவு. காலை உணவு சாப்பிட்டு இருக்க வேண்டும். அவள் வீட்டை விட்டு வெளியேறும் முன். முன் தான் சொல்ல போறோம். முன்னுனா என்ன? பிஃபோர். லீவிங். வெளியேறும் முன் அப்படின்னா லீவிங். வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லும் போது த ஹவுஸ். She should have eaten breakfast before leaving the house. புரிஞ்சுதா? உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்க வேண்டும். ஒரு கிளாஸ்ல பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம போய் என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்கணும். சப்போஸ் அவங்க லீவ்லாயோ இல்ல ரிட்டையர் ஆகியோ போயிட்டாங்க அப்படின்னா, இந்த பசங்க ரொம்ப சுட்டித்தனம் பண்றாங்கன்னா நம்ம அந்த மாதிரி இடங்கள்ல யூ ஷுட் ஹாவ். உங்களுக்கு அப்படி சொல்லும் போது யூ ஷுட் ஹாவ். ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது எ டீச்சர். யூ ஷுட் ஹாவ் எ டீச்சர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்க வேண்டும். புரிஞ்சுதா? செய்திருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும், சாப்பிட்டிருக்க வேண்டும், இந்த மாதிரி வேண்டும் வேண்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். இதுவே நெகட்டிவா இருந்தா ஷுட் நாட் ஹாவ். அவ்வளவுதான் டிஃபரெண்ட்.
அவள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் காலை உணவை சாப்பிட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கா. இதை சாப்பிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். she should not have eaten breakfast before leaving the house அப்படின்னு சொல்லலாம். you should not have a teacher, உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு நெகட்டிவா சொன்னா should not have யூஸ் பண்ணணும். இருந்திருக்க வேண்டுமா அப்படின்னு கொஸ்டினா கேட்டா should தூக்கி முன்னாடி போட்டுருங்க. should you have a teacher, உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா. எல்லாத்துலயுமே அப்படிதான், கொஸ்டின் வரும்போது should தூக்கி முன்னாடி போட்டுருங்க. நெகட்டிவா இருந்தா should not have யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். குட் ஹாவ், குட் ஹாவ் அப்படின்னா செய்திருக்க முடியும் இல்லைன்னா இருந்திருக்கலாம், இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. குட் ஹாவ். நீங்கள் என்னை முன்பே அழைத்திருக்கலாம். ஓகேவா. இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு லேட்டா போயிட்டீங்க, சரியா. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்னை முன்னையே கூப்பிட்டுருக்கலாம், சரியா, அப்படி சொல்லியிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க குட் ஹாவ் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இருந்திருக்கலாம், செய்திருக்கலாம், அழைத்திருக்கலாம், இந்த மாதிரி அலாம் சொல்லும் போது நீங்க குட் ஹாவ் யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படின்னா என்ன, யூ. இதுலயும் அதே தான், யூ சப்ஜெக்ட், குட் ஹாவ், அதுல சுட் ஹாவ் போட்டோம்னா இங்க குட் ஹாவ். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா. அழைத்திருக்கிறதுக்கு அப்படின்னா என்ன, இன்வைட், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்வைட்டட். இன்வைட்டட் மீ, என்னைன்னு சொல்லும் போது மீ. யூ குட் ஹாவ் இன்வைட்டட் மீ, நீ என்னை முன்பே அழைத்திருக்கலாம். மன்னிக்கவும், ஆனால் நீங்கள் சிறப்பாக விளையாடி இருக்கலாம். உங்க ஃப்ரெண்டு ஒரு ரன்னிங் ரேஸ்லயோ ஏதோ விளையாட்டு போட்டியிலையோ தோத்துட்டாங்க. நீங்க அவங்கள பார்த்து இப்போ சாரி, நீங்க நல்லா விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விளையாடி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லும் போது யூஸ் பண்ண போறோம். மன்னிக்கவும், ஐ எம் சாரி. பட், ஓகேவா, ஐ எம் சாரி பட் யூ, சப்ஜெக்ட் என்ன, நீ, அப்புறம் நீங்கள் அப்படின்னா யூ. குட் ஹாவ். அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணுமா. விளையாடுறது தான் இந்த இடத்துல verb. play, அப்போ played, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். played better, சிறப்பா விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது better. I am sorry but you could have played better, நீங்க சிறப்பா விளையாடி இருக்கலாம். I am sorry பட் இருக்குல்ல, இது இல்லாமலும் நீங்க சிறப்பா விளையாடி இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்போம்ல. அப்போ you could have played better. நான் வழக்கறிஞராக இருந்திருக்க முடியும். நான் படிச்சிருந்தா நான் வழக்கறிஞரா இருந்திருக்க முடியும், இல்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்ணலாமா. I could have been, ஏன் பீன் யூஸ் பண்றோம்னா வழக்கறிஞராக இருந்திருக்க முடியும். இருக்கிறது அப்படின்னா என்ன, பி. இரு அப்படின்னா பி. பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா பீன். ஸோ ஐ குட் ஹாவ் பீன் எ லாயர், நான் லாயரா இருந்திருக்க முடியும் இல்லைன்னா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ குட் ஹாவ் பீன் எ லாயர். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் விரும்பும் எந்த மொழியிலும் அவள் பேசி இருக்க முடியும் இல்லைன்னா பேசி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ முடியும் இல்லைன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப குட் ஹாவ். அப்ப என்ன, அவள் அப்படின்னா என்ன, சி. குட் ஹாவ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் என்ன, இதுல பேசி இருக்கிறது, அதுதான் வேர்ப். சோ பேசுறது வேர்ப், ஸ்பீக். அப்போ ஸ்போக்கன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ஸ்போக்கன். எந்த மொழியிலும் அப்படின்னா எனி லாங்குவேஜஸ். எனி லாங்குவேஜஸ். அவள் விரும்பும் அப்படின்னா she wanted. ஓகேவா, நம்ம பாஸ்ட்ல தான் இதை சொல்றோம். ஸோ she wanted. she could have spoken any languages she wanted. அவள் விரும்பும் எந்த மொழியிலும் அவள் பேசி இருக்க முடியும் இல்லைன்னா பேசி இருக்கலாம். நான் அங்கு செஞ்சிருக்க முடியும். உன்னால அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு யாராவது சொல்லும் போது நான் அங்கு செஞ்சிருக்க முடியும் இல்ல செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். ஐ could have, சென்றது அப்படின்னா go. கோட பாஸ்ட் என்ன, gone. I could have gone there, அங்கே. நெக்ஸ்ட் பாருங்க, would have, செய்திருப்பேன்.
ஒரு செயலை நான் செஞ்சிருப்பேன், பண்ணியிருப்பேன், போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது would have யூஸ் பண்ணணும். நான் உனக்கு உதவி இருப்பேன். உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து காசு கேட்குறாங்க, ஆனா உங்ககிட்ட அந்த சமயத்துல காசு இல்லை. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்ககிட்ட என்கிட்ட காசு இல்லை, இருந்திருந்தா உனக்கு உதவி இருப்பேன். அந்த உதவி இருப்பேன் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் would have யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? நான் உனக்கு உதவி இருப்பேன். I would have பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை மட்டும் மறக்காதீங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். ஹெல்ப் பண்றதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஹெல்ப்டு. ஓகேவா? ஹேவுக்கு பக்கத்துல எப்பவுமே V3 ஃபார்ம் தான் இருக்கணும். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட். யாருக்கு? உனக்கு உதவி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப உனக்கு அப்படின்னு சொல்லும் போது யூ. ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு யூ. நான் உனக்கு உதவி இருப்பேன். உன் பிறந்த நாள் என்று தெரிந்திருந்தால் நான் கேக் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுவும் நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு. உன் பிறந்த நாள் எனக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா நான் கேக் செஞ்சிருப்பேன். உன் பிறந்தநாள் எனக்கு தெரியாது, இல்லைன்னா கிஃப்ட் வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி செஞ்சிருப்பேன், வாங்கியிருப்பேன், இந்த மாதிரி பேன் சொல்லும் போது என்ன யூஸ் பண்ண போறோம்? would have. நான் ஐ would have. இந்த இடத்துல verb என்ன? செய்திருப்பேன், அதாவது கேக் செஞ்சிருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. கேக்கை நம்ம வந்து பேக் பண்ணதான் முடியும், சரியா? அப்போ ஐ would have baked, past participle. A cake. எதை? A cake. If I had, நான் எனக்கு தெரிந்திருந்தால் சொல்றாங்கல்ல, அப்போ if I had no, எனக்கு தெரிந்திருந்தால். It was your birthday, உன் பிறந்த நாள் என்று. It was your birthday. If I had no அப்படின்னா எனக்கு தெரிந்திருந்தால், என்று தெரிந்திருந்தால். உன் பிறந்த நாள் அப்படின்னா என்ன? It was your birthday. நான் கேக் செஞ்சிருப்பேன். I would have baked a cake. தேர்ட் ஒன் பாருங்க. அருங்காட்சியகம் மூடப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் செஞ்சிருப்போம். அவங்க அருங்காட்சியகம் போகும்போது மூடிட்டாங்க, அப்ப மூடப்படாமல் இருந்திருந்தால் நாங்க போயிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த இடத்துல would have யூஸ் பண்றோம். நாங்கள் அப்படின்னா we would have. இங்க விசிட் பண்றது, அதுதான் இந்த இடத்துல verb. We would have visited the museum. அருங்காட்சியகம் அப்படின்னா என்ன? The museum. If இருந்திருந்தால் அப்படின்னா if it had not been closed. It had not been closed. மூடப்படாமல் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லும்போது it had not been closed. நாங்கள் உதவி இல்லாமல், உங்கள் உதவி இல்லாமல் நான் தோல்வி அடைந்திருப்பேன். உங்க ஹெல்ப் இல்லைன்னா நான் தோல்வி அடைந்திருப்பேன். இந்த மாதிரி பேன் அப்படி சொல்லும் போது would have யூஸ் பண்ண போறோமா? இங்க உங்கள் உதவி இல்லாமல் அப்படின்னு சொல்றாங்களா? வித்தவுட் யுவர் ஹெல்ப், இல்லைன்னா அசிஸ்டன்ஸ், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். வித்தவுட் யுவர் ஹெல்ப் I would have. நான் அப்படின்னா I would have failed. தோல்வி அடைந்திருப்பேன் அப்படின்னா failed. அவ்வளவுதான். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். should have, could have, would have. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஹோம்வொர்க், நான் முன்பே படுக்கைக்கு சென்றிருக்க வேண்டும், நானே அதை வேகமாக செய்திருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.